குழந்தைகளுக்கு வந்து உணர்வு பூர்வமான ஆதரவாளர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? உங்க குழந்தை அழும்போது நீங்க கூட அழுகிறீங்களா? இல்ல அழுகினால் பரவாயில்ல, அந்த அழுகுக்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த அழுகையை குறைக்க முயற்சி செய்கின்றீர்களா? இல்ல உங்க குழந்தைக்கு கோபம் வரும், உங்க குழந்தை கோபப்படுற போது அந்த கோபத்துக்கு மேல நீங்க அதிகமா கோபப்பட்டு அந்த குழந்தையை அடக்க முயல்கின்றீர்களா? அந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கின்றீர்களா? 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு மேல உங்க குழந்தைகளுக்கு காதல் வரும், அந்த காதல் வரும்போது ஒரு வில்லன் மாதிரி செயல்படுறீங்களா? அந்த காதல் இந்த வயசுல தேவையில்லை என்பதை ஒரு நண்பன் போல சொல்லி அதை வந்து நீங்க கடந்து செல்கின்றீர்களா? இதெல்லாம் முக்கியம். உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய அனைத்து ஃபீலிங்ஸுமே உங்களுக்கு தெரிந்து அதை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்தீர்களே ஆனால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெற்றோர்கள். அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மிகச்சிறந்த பெற்றோர்கள் என்று. 4வது கேரக்டர். 5வது கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது உங்கள் குழந்தைக்கு வந்து சமூக அக்கறை கொண்ட குழந்தைகளாக வளர்க்க நீங்க முயற்சி செய்கின்றீர்களா? பாத்துங்க. அதாவது நான் காட்டுல போற போது நார்மலா புலி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கோம்,